ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். 23வது நாள் சஹருக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் உளித்து நான் மறுபடியும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நான் பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே நைட்டு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கும் அதுக்கப்புறம் சஹருக்கும் சேர்த்தி தான் பண்ண போகிறேன். ஸோ 3/4 கிலோ கறிக்கும் 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் தான் போட போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நிறைய பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி ரெசிபி நான் ஷேர் பண்ணல. பிரியாணினா என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பிரியாணிலாம் சாப்பிடும்போது நல்லா தண்ணி தாக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சஹர் நேரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா பிரியாணி சமைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு அதுக்கு ஏதாவது சைடிஷ் பண்ணுறதுக்கு கறியும் அரிசியும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பிரியாணி வைக்கிறது வேலை கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி இவ்வளோ தான் மெனு. நவம்பர் மாதம் வந்தாலே நாள் கடகடன்னு போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 23வது நாள் சஹருங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரம்ஜான் மாதமும் வந்தால் நாள் ஓடுறதே தெரியாது. ஸோ நம்ம நிறைய பேர்த்துக்கு நிறைய உதவிகள் செய்வோம். இந்த ரம்ஜான் மாதம்தான் நிறைய நன்மைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு உதவி செய்யுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.